தர்கா என்ற வார்த்தைக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே இல்லை. சரியா? அதாவது முஸ்லிம்கள்ல ஒரு பகுதியினர் தான் தர்காவை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா தர்கா சரி என்றால் இஸ்லாம் பிழை. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. தர்கா சரி என்றால் இஸ்லாம் பிழை. என்னதுக்கு திருப்பி ஒரு இஸ்லாங்களுக்கு அதான் உண்டாச்சு. நீ மனிதனை வணங்க முடியும் என்றால் தர்கால நடக்கிறது என்ன? கடவுளை வணங்குறாங்களா மனிதனை வணங்குறாங்களா? கன்ஃபார்மா என்னது? என்றைக்கோ மரணித்தவர் என்று சொல்லப்படக்கூடியவரை நினைச்சு என்ன செய்யறாங்க? அங்க வணங்கிட்டு இருக்கிறாங்க, சுத்தி வாராங்க, நேர்ச்ச வைக்கிறாங்க, எண்ணெய் ஊத்துறாங்க, அங்கேயே தூங்கி இருக்கிறாங்க. இதான் நடக்குது, சந்தேகமே இல்லை. இல்ல நம்ம இறைவனை தான் வணங்குகிறோம்னா தர்காவுக்கு வெளியே எங்கேயோ ஒரு தூரத்துல சும்மா ஒரு நிலத்துல நின்று இதெல்லாம் என்ன செய்வியா? செய்ய மாட்டாங்க. தொழுகை எங்கேயும் செய்யலாம். நீங்க பாப்பீங்க, பஸ் ஸ்டாண்ட்ல செய்வான், ரோட்ல செய்வான், கிரவுண்ட்ல செய்வான். ஏன்? கடவுளை மட்டும் வணங்குறதுனால. ஆனா அவனை மட்டும்தான் வணங்குறாங்கிறதுக்கு ஆதாரம் அங்க மட்டும் செய்யறது, அங்க மட்டும் என்னது செய்யறது. அதனால தர்காவுக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. முஸ்லீம்கள்ல ஒரு கூட்டம் தர்காவை செஞ்சுட்டு இருக்கு. முஸ்லீம்கள் எப்படி எல்லா மதத்திலும் அந்த மதம் சொல்லாதவைகளை செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க. அதே போல முஸ்லாத்திலும் என்னது, இந்த இஸ்லாத்தை தவறாக அறிமுகப்படுத்தக்கூடியவர்கள் என்ன செய்யாங்க?